காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 19/3/2025 பஞ்சமி திதி இரவு 10:30 மணி வரை, அதன் பின் ஷஷ்டி. விசாக நட்சத்திரம் மாலை 6:55 வரை, அதன் பின் அனுஷம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று பகல் 12:20 வரை மீனராசிக்கு சந்திராட்டமம், அதன் பின் மேஷராசிக்கு ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இன்றைய ஜோதிட சிந்தனைக்கு அப்புறம் ராசி பலன் பார்க்கலாம். இப்போ கோட்சாரத்தில் வர கிரகங்களை வச்சு நம்ம ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம். ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும். ஆண்டவனோட அடியார்களுக்கு நீங்கள் எவ்வளவு கெடுபலன்கள் சொன்னாலும் அது கட்டாயம் பலிதமாகாது. வேயிறு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவின்ற மாதிரி, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னா. மார்கண்டேயருக்கு 16 வயசு தான், பிறக்கும்போது தீர்மானம் ஆயிடுச்சு. பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. 16 வயசு தான் அவருக்குன்ட்டான். ஆனால் ஜோதிடத்தில் அவருக்கு 16 வயசு தான் ஜனனம் ஆகும்போது கணிச்சிருந்து ரிஷிகளும் சொல்லிட்டா 16 வயசுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கும்னு. அவள் அப்பாவும் அந்த வரம் தான் வாங்கினான். ஆனால் இன்றைக்கும் மார்கண்டேயர் சிரஞ்சீவியாக இருக்கார். சிவன் அருள், இறைவனது அருள் கிடைச்சா 16 வயசு தான் இருந்து அல்பாயுத்தில் இறந்து போயிடுவான். பாலரிஷ்ட யோக ஜாதகம் கடைசி வரைக்கும் பார்த்தா இறக்காமல் இருந்து இன்றைக்கும் கலியுகத்தில் மார்கண்டேயர் சிரஞ்சீவியாக இருக்கார். அப்படின்னா அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவனோட அடியார்களுக்கு கட்டாயம் துன்பம்ன்றது நவகிரகங்களால் ஏற்படாது. இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இன்னொன்று, இப்போ நடைமுறை விஷயம், ஒருத்தருக்கு யோக தசை நடக்கிறதுனா இன்றைக்கி அவளுக்கு எவ்வளவு தான் கெடுபலன்களாக இருந்தாலும் யோக தசை நடக்கக்கூடியவர்களுக்கு கோட்சாரங்களால் வரக்கூடிய கெடுபலன் அதிக கட்டத்தை தராது. பொதுவாக கோட்சார பலன்றதுக்கும் தசா புத்திக்கும் ஒப்பிட்டிங்கன்னா தசா புத்தி பலன்கள் 90%, கோட்சார பலன்றது 10% தான். அது உங்களுக்கு தினசரி சொல்லக்கூடிய ராசி பலனாக இருந்தாலும், வார ராசி பலனாக இருந்தாலும், மாத ராசி பலனாக இருந்தாலும், குரு சனி பயிற்சி பலனாக இருந்தாலும் அதான் விஷயம். எது பலம் அப்படின்னா தசா புத்திகள் தான் பலம். தினசரி பலன் அப்படின்றது 10%, தசா புத்தி பலன்கள் 90%. கோட்சார பலதி வேண்டியது இதை பற்றி நிறைய விரிவாக பேசுகிறது. இன்னும் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒன்று உயர்ந்தது தாழ்ந்ததுன்றதுக்காக சொல்லலை, பொதுவான கருத்துக்களை உங்களோட நானும் பகிர்ந்துக்கிறேன், நீங்களும் என்னோட பகிர்ந்துக்கலாம் சந்தர்ப்பம் வரும்பொழுது. இப்போ நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த சிந்தனைகள் நல்ல முறையில் வடிவாகும். செய்யும் செயல்கள் வெற்றியாகும். உங்கள் முயற்சிக்கு நல்லவர்கள் உதவி கிடைக்கும். பணவரவில் இருந்த தடை அகலும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உடன் பணிபுரிவோர்கள் உதவிகரம் நீட்டுவர். தொழில் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையும் வகையில் நடந்து கொள்வீர். குடும்பத்தில் இருந்த நிதி நெருக்கடி விலகும். பெண்கள் சிலருக்கு பணி சுமையால் ஆரோக்கிய பாதிப்பு உண்டாகலாம். உறவினர் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். மாணவிகளின் கல்வி திறன் உயரும். பயணங்களில் கவனம் அவசியம். பெற்றோர்கள் வழியில் மன நிம்மதி கிடைக்கும். தெய்வ வழிபாடு திருப்தி தரும். கடன் சுமை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது.
சிலர் அடகு வைத்த நகையை மீட்ட வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். இடையூறுகளால் மன வருத்தம் தந்த காரியங்கள் மறையும், வெற்றி பெருகும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. உடன் பணி புரிவோர் ஒத்துழைப்பால் உள்ளம் நெகிழும். தொழிலில் போதுமான லாபம் வந்து சேரும். ஓய்வின்றி உழைக்கும் வகையில் பணி சுமை கூடும். திட்டமிட்ட சில காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் அமைதியான போக்கு காணப்படும். உறவுகள் இடையே இருந்த மன வருத்தம் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதை கவனிக்கும் பராமரியும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சு நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களது நேர்மையான எண்ணத்தால் உயர்வும் பாராட்டும் இன்று பெறுவீர். அக்கம் பக்கம் அயலாரிடம் நல்ல நன்மதிப்பை பெற வாய்ப்புண்டு. எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் தோன்றும் எல்லாவற்றையும் செயல்படுத்த இன்று நினைக்க வேண்டாம். அலுவலக பணியில் சிறு மாறுதல் ஏற்படும். உடன் பணிபுரிவோரிடம் வீண்வாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. முன்னேற்ற பாதையில் வரும் இடையூறுகளை திறமையாக சமாளிப்பீர். தொழில் முன்னேற்றம் காண வியாபார யுக்தியில் மாறுதல் செய்வீர். வாடிக்கையாளர்கள் விருப்பம் அறிந்து செயல்படுவீர். பெற்றோர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் பெண்களின் யோசனை பணப்பற்றாக்குறையை நீக்க வழி கொடுக்கும். மகான்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை தரும். பொன் பொருள் சேர்க்கை மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது உயர்ந்த எண்ணங்களால் சில நன்மைகளை பெற வாய்ப்பு உண்டு. அன்புடன் நண்பர்கள் ஆதரவுகரம் உங்களை ஆனந்தப்படுத்தும். பெரும் முயற்சி எடுத்தாலும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆதரவு இன்று உங்களுக்கு தேவைப்படலாம். அலுவலக பணியில் சுறுசுறுப்புடன் பரபரப்புடன் செயல்படுவீர். சக ஊழியரின் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் முன்னேற்றம் சம்பந்தமான சிந்தனை மேலோங்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு சிறு சிறு திருப்பம் உண்டு. வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்தாலும் வருமானம் சுமாராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். விலகி சென்றவர்கள் வீடு தேடி விரும்பி வந்து சேர்வர். பெற்றோர்களின் அறிவுரை பலன் கொடுக்கும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் சில விஷயங்களில் கவனம் தேவை. பயணங்களால் லாபம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டால் மன நிம்மதி பெற வாய்ப்புண்டு. புதிய வாகனங்கள் வாங்க அல்லது பழைய வாகனத்தை மாற்ற சிலருக்கு எண்ணம் மேலோங்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவீர். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. அருகிலிருந்து நம்மை சார்ந்தோருக்கு அனுசரணையாக நடந்து கொள்வது சில பிரச்சனையை தீர்க்கும். அலுவலக பணியில் கவனம் தேவைப்படும். எதிர்பார்த்த சில சலுகை தள்ளி போகும். தொழிலில் வழக்கமான லாபம் கிடைப்பதால் சொந்த தொழில் செய்வோர்கள் ஆனந்தமடைவர். அதே நேரத்தில் தேவையற்ற அலைச்சல்களை தள்ளி வைப்பது நல்லது. அவசியமான விஷயங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை தரும். ஆரோக்கிய தொல்லையால் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இல்லத்தில் சுபகாரியம் நடத்த திட்டமிடுவீர். குழந்தைகளால் பெற்றோருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பழைய வாகனங்கள் செலவு வைக்க நேரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்காமல் தொடங்க வேண்டாம். திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் சில இன்று தொல்லை தரும். சகோதரர் அல்லது சகோதரி வழியில் ஏற்படும் ஒத்துழைப்பு ஆறுதல் உண்டு செய்யும். பண பற்றாக்குறை தீர்க்க நண்பர்கள் உதவி கை கொடுக்கும். அலுவலக பணியில் உங்கள் வேலையை மற்றவரிடம் ஒப்படைத்து விடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு பணியிட மாறுதல் தேடி வரும். தொழிலில் போதிய வருமானம் இருக்கும் என்றாலும் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாம். பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையும். நட்பு வட்டாரத்தில் உள்ள சிலரால் சில நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர் ஆலோசனை முன்னேற்றத்தை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. விளையாட்டில் மனம் செல்ல வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, தீவிர முயற்சியால் சில காரியங்களை சாதிக்க திட்டமிடுவீர்.
அதே நேரத்தில் உங்கள் முயற்சியால் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியம் கூட வெற்றிகரமாக முடியும். அயராத உழைப்பால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பீர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகளின் உத்தரவுக்கு எதிர்வினையாற்றுவதை தவிர்க்கலாம். சக பணியாளர்களை அலட்சியம் செய்யாதீர். தொழிலில் கவனக்குறைவாக இருந்தால் சொந்த தொழிலில் சில பிரச்சனைகள் உண்டாகும். புதிய நபர்களின் வருகையால் பணி சுமை அதிகரிக்கும். நவீன பொருட்கள் உங்கள் வேலையை சுலபமாக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்த சலசலப்பு மாறும், அமைதி நிலவும். பெண்களின் சேமிப்புகள் சிறு கடன்கள் அடைய வாய்ப்புண்டு. பல நாட்களாக சிரமம் தந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். பண வரவு சற்று தாமதப்படலாம். உறவினர் வருகை செலவை உண்டு செய்யும். புதிய வாகனங்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் ஏற்பட்ட நெருக்கடி அகலும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் திட்டமிடும் காரியங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கட்டாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல முடியும். அதிகாரிகளின் ஆதரவு சலுகைகளை பெருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய சொந்த தொழில் செய்வோர்கள் திட்டமிடுவர். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதால் வருமானம் பெருகும். தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவீர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மாறும். பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயம் முடிவுக்கு வரும். மகன் அல்லது மகளால் வந்த பிரச்சனை தீரும். பழைய வாகனத்தால் சிலருக்கு அவதி ஏற்படும். ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இதுவரை இருந்த சலசலப்புகள் மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மன வருத்தம் நீங்கும்படியான செயல்கள் இன்று நடைபெறும். பண பற்றாக்குறை போக்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும். உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த அதிக முயற்சி தேவைப்படலாம். பணி சுமையை கண்டு பயப்படாமல் கடுமையாக இன்று உழைப்பீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக செயல்பட்டால் மற்றவர்களின் பாராட்டை பெற முடியும். சக ஊழியரிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரின் எண்ணங்களுக்கேற்ப பணியை விரைந்து முடிக்க ஓய்வின்றி பணியாற்றுவீர். தொழில் போட்டியாளர்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. குடும்பம் சீராக நடைபெறும். உறவினர்கள் இடையே இருந்த கருத்து வேறுபாடு சிறிதளவு விலகும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் உண்டு. சுப காரியம் நடத்துவதற்கான வழி பிறக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர். வாகன பழுது நீக்க அல்லது புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிடுவீர். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இடையே பேசும்பொழுது வார்த்தைகளில் இன்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மனக்கசப்புக்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும். மன நிறைவு தரும் காரியங்கள் நடைபெறும். திட்டமிட்ட செயல்களில் ஒன்றிரண்டு திருப்திகரமாக முடியும். பின் விளைவை பற்றி யோசிக்காமல் எந்த காரியத்தை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்புண்டு. தொழில் போட்டியால் ஏற்பட்ட நெருக்கடி இன்று விலகும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவதால் வருமானமும் புகழும் தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கும். பெண்களுக்கு சரியான நேரத்தில் சேமிப்பு கை கொடுக்கும். உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் மறைய வாய்ப்புண்டு. மகன் அல்லது மகளின் நலனுக்காக நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பீர். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்வது நல்லது. சகோதரி வழியில் சில நன்மைகள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, பணம் கொடுக்கல் வாங்கலில் என்று நிதான முடிவெடுப்பது நல்லது. எப்பொழுதுமே உங்களது நேர்மையான குணமும் விடாப்பிடியான மனமும் எப்பொழுதும் நல்லதையே செய்தாலும் இன்று சில விஷயத்தை விட்டு கொடுத்து செய்வது நல்லது. நண்பர்களுக்கு உதவி செய்து அவர் நம்பிக்கையை பெறுவீர். அலுவலகத்தில் பணி சுமை காரணமாக அலைச்சல் ஏற்படலாம். சக ஊழியரிடம் பேசும்பொழுது சுமூகமாக பேசுவது நல்லது. மேலதிகாரிகளால் சில நன்மைகள் கிடைக்கும். தொழில் வருவாயை அதிகரிக்க தேவையான நல்ல முயற்சிகள் எடுப்பீர். வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவ மாணவியின் கல்விகளில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கணவன் மனைவி இடையே சிறு சலசலப்பு இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களின் சேமிப்பு ஆர்வம் இன்று அதிகரிக்கும். சகோதரர் வழியில் விட்டு எடுத்து செல்வதால் சில பிரச்சனை தீரும்.
புதிய வாகனங்கள் வாங்க அல்லது அசையா சொத்து வாங்க சிலருக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கூடுமானவரை வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று இதுவரை இருந்த தடைகளை மாற்ற, வாழ்வில் முன்னேற்றம் காண புது முயற்சிகளை எடுப்பீர். குடும்ப வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிலும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. சக ஊழியரிடம் உங்கள் முழு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பகை வளர்த்து கொள்வதை தவிருங்கள். தொழிலில் உங்கள் திறமை பளிச்சிடும். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவீர். குடும்பத்தில் மன அமைதி சற்று குறையும். பெரியோர்களின் ஆலோசனை குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும். உணவு விஷயத்தில் கட்டாயம் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது இன்று நல்லது. சகோதரருக்குள் ஏற்பட்ட மறைமுக மோதல் நீங்க வாய்ப்புண்டு. விலையுயர்ந்த ஆபரணங்கள் வாங்க அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும். சேமிப்பால் நன்மை உண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இன்று புதிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மாணவர்களின் கல்வி திறன் அதிகரிக்கும். யாருக்காகவும் பண பொறுப்புகளை ஏற்காதீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.